ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் பற்றி பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப குழப்பம்லாம் போல் டேரெக்டாக நம்ம இதுக்கு போயிடலாம். நிறைய விஷயம் இருக்குது, அது நம்ம இப்போதைக்கு தேவையில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்தால் எப்படி அடிக்கலாம் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன். எஸ்பிடி எமர்ஜென்சி ஃபோர்ஸ். அது எஸ்பிடி எமர்ஜென்சி ஃபோர்ஸ். ஓகேங்களா? அது என்னப்பா எஸ்பிடி எமர்ஜென்சி ஃபோர்ஸ்னால் பவர் ரேஞ்சர்ஸ் சின்ன வயசில் பார்த்துருப்போம்ல. ஸோ அதுதான் இப்போ இந்த எஸ்பிடி எமர்ஜென்சி ஃபோர்ஸ் தான் அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம நம்பர் கொடுப்போம். எஸ்ன்னா ஒன்றும் கிடையாது, 2. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போகிறதெல்லாம் 4 நல்லா கூப்பிட்டு போங்க. ஓகேவா? 2லேருந்து 4 கூட்டினா எத்தனை? 6. 6லேருந்து 4 கூட்டினா 10. 10லேருந்து 4 கூட்டினா 14. அவ்வளோதான். இதோட வேல்யூஸ்லாம் மனப்படம் பண்ணியாச்சா? ஸோ எஸ்பிடி எமர்ஜென்சி ஃபோர்ஸ் எஸ்ஸோட வேல்யூ 2. அதுக்கப்புறம் 4 நல்லா கூட்டணும். முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது தெளிவாகிடுச்சு இல்லை? தெளிவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 1லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற எலமெண்ட்ஸோட அட்டாமிக் நம்பர் தெரியணும். ஓகேங்களா? பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் 1லேருந்து 30. 1ன்னா ஹைட்ரஜன், 2ன்னா ஹீலியம். ஓகேவா? இப்போ சோடியம்னா 11, குளோரின்னா 17. இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஆக்சிஜன் 8, நைட்ரஜன் 9, நியான் 10. சரிங்களா? இது மஸ்ட்டு படிக்கணும். சரிங்களா? 1லேருந்து 30க்கு படிச்சுக்கணும். அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க, ஏன்னா கேட்டாலும் அது ரொம்ப பெருசாக போகும். ஸோ அதனால் 1லேருந்து 30 தான் கேட்டுருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து படிச்சுக்கணும், மெமரி பண்ணிக்கணும். ஓகே. இப்போ நான் ஒரு டயக்ராம் வரைகிறேன், அதை பார்த்துக்கோங்க. 1S நம்ம அந்த இதில் ஃபார்முலா என்னது? எஸ்பிடி எமர்ஜென்சி ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ 1லேருந்து தானே ஸ்டார்ட் ஆகணும். 1 2 3 இப்படி தானே போவோம். ஸோ அப்படியே எழுதிப்போம். 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஒரு 6 வரைக்கும் போட்டுப்போம். ரொம்ப தேவையில்ல, 7 அதெல்லாம் தேவையில்ல. ஏதாச்சா? ஃபஸ்ட்டு எப்போதுமே எஸ் தானே இருக்கு. அப்படியே எஸ்ஸு ஃபில் பண்ணுவோம். எஸ்ஸு இது வந்து 5 இருங்க, இந்த எஸ் போட்டுறோம். ஓகேவா? டன்னு. நெக்ஸ்ட் என்னது? ஃபஸ்ட்டில் எஸ் மட்டும் தான் போடணும். செகண்ட் என்ன சேர்க்கணும்? எஸ்பி சேர்க்கணும். ஃபஸ்ட்டு 1 தான், 2ன்னு இருக்குது இல்லை? அப்போனா என்னது? 2 போடணும். எஸ்பி ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. அப்போனா வரணும் 2p அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். 3p 3d எஸ்பிடின்னு வருது இல்லை? எஸ்பிடி எஃப். அப்போ இங்கே 3ன்னா 3 வரைக்கும் போட்டுக்கணும். 3 போட்டு இப்போ 4 என்ன போடணும்? எஃப் வரைக்கும் போடணும். அப்போ 4p 4d 4f. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 5 இதுக்கு மேலே இல்லையே அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அதுதான் 5p 5d 5f 6p 6d 6f. ஏன்னா இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது, எஃப் வரையும் தான் இருக்குது. அதனால் நம்ம இதே தான் கண்டினியூ ஆகும். 7s 7p 7d 7f அந்த மாதிரியே போவோம். ஆனால் ஃபஸ்ட்டு மட்டும் நான் வச்சுக்கோங்க, 1s தான் போடணும். அது கூட எதுவும் போகக்கூடாது. 2னா அது எஸ்பிஎஸ் எடுத்து போகணும். 3னா அது எஸ்பிடி, 4னா அது எஸ்பிடிஎஃப். அதுக்கு மேலே 4க்கு மேலே இருக்குது எஸ்பிடிஎஃப் தான். 1 ஃபஸ்ட்டுக்கு இதனால் 1, 2னால 2, 3னால 3, 4னா 4, 5னா 5, 6னா 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நான் நல்லா கவனிங்க. இந்த 1 இருக்கா, இந்த ரைட் சைட்லேருந்து அப்படி ஒரு கோடை போட்டு அப்படியே தூரம். ஓகே. நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த 2க்கு நேரம் தான் வருங்க. இப்படி வச்சு இப்படி ஒரு கோடு எதுலையுமே டச் ஆகல. பார்த்தீங்களா? தெரிந்த சைடில் இந்த டயக்னலாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 2pயும் 3sம் சேர்த்த மாதிரி இப்படி தெரியுதுங்களா? அதான் பாருங்கள், எல்லாமே ஒரே லென்த்தாக தான் வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 3d 3p 5s சேர்த்து வரும். நெக்ஸ்ட்டு 4d 5p 6x 4f இது. ஓகேவா? டன்னா? ஸோ இந்த மாதிரி போட்டாச்சா? டயக்னலாக வரணும். ஃபஸ்ட்டு இப்படி, செகண்டு 2s மட்டும்தான். நீங்கள் 2p சேர்த்து போடக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த டயக்னலாக தான் போடணும். 2p வச்சு வரக்குள்ளே 3s தான் வருமே. இந்த சைடு இருந்ததுக்குள்ளே இது வருது. இதுதான் இது. ஓகேவா? இப்போ இது எழுதுனா எப்படி எழுதிங்க? ரைட் டு லெஃப்ட். ஃபஸ்ட்டுன்னு அது 1s. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இங்கேருந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது? 2s. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3p 4s. சாரி 3p 2p 3s. அதுக்கப்புறம் என்னது? 3p 4s. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 3d 4p 5s.
3D 4P 5S. ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு போனோம், புரிதுங்களா? அப்படியே நான் டேரெக்டாக எழுதி போனோம், அவ்வளோதான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் முடிஞ்சிச்சு, 1 மார்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம், நெக்ஸ்ட்டு சம்மு பார்ப்போம், சரிங்களா? சப்போஸ் இப்போ நம்ம ஒன்று வச்சுப்போம், என்ன வச்சுக்கலாம்? இப்போ நமக்கு வந்து 17 வச்சுப்போம். 17 என்ன இப்போ வரும்? குளோரின், ஓகேவா? இப்போ வந்து ஃபைண்ட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் குளோரின், இதான் கொஷின், ஓகேவா? இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? குளோரின் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்? குளோரினோட அட்டாமிக் நம்பர் படிக்கணும். குளோரின் அட்டாமிக் நம்பர்னு அது 17, ஓகே, 17. ஸோ SPDF வழக்கம் போல் என்னது? சின்னோண்டு டைகிராமாக தான் வரும், சரிங்களா? நீங்களே யோசிங்களா, எஸ்னா 2, Pனா 4, Pனா வந்து 6, Dனா 10, Fனா 14, ஓகேவா? ஸோ அப்போ 1S 2S 2P. இங்கே பாருங்கள், இங்கே 2 வருமா? SS எத்தெல்லாம் மேலே நான் சைடில் கூட போட்டுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக நான் வச்ச மாதிரி. இதுக்குன்னா அது 2S 2, இங்கே 2Pக்கு 6, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? 3S 3P 6 வருமா? இதெல்லாம் நீங்கள் கூட்டினே வாங்க. இங்கே 2 வந்துச்சு, இங்கே 2 4, இது 6 10, இது 12 18, ஓகேவா? அப்போ 18ன்னுக்குள்ள, அப்போ இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, ஏன்னா குளோரினோட அட்டாமிக் நம்பர் அது 17. அப்போ இங்கே என்ன வந்திருக்கோம்? 3P 5 6 தான் வந்திருக்கணும். 6 ஃபில் ஆனால் தான் நெக்ஸ்ட்டுக்கு போகும். Pயில் 6 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்னது? Dக்கு போகும், கரெக்டாக? ஆனால் இங்கே என்னது? 5ஓட நின்றுச்சு. ஏன்னா 17 தான். இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே மொத்தம் 8 இருக்குது பாருங்கள். இங்கே எத்தனை இருக்குது? 2 இருக்கா? மேலே இருக்கிறது கணக்கு பண்ணணும். 2 6 8, இது வந்து என்னது? 7. இதை கூட்டினா 17 வந்துச்சு. இப்போ இதை நான் என்ன பண்ணணும்? வழக்கம் போல் இங்கே பாருங்கள், இதுக்கு இப்படி ஏதணும், இப்படி 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 அப்படி எழுதிடுமா? இங்கே பாருங்கள், 1S2 2S2 2P6 3S2 3P5. இதான் வந்து அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், சரிங்களா? பார்த்துக்கோங்க. 1S2 2S2 2P6 இந்த மாடலில் எழுதணும். உங்களுக்கு சப்போஸ் தெரில, எனக்கு அதெல்லாம் தெரியாப்பான்னா அட்டாமிக் நம்பர் குளோரின் 17 தெரியுமா? ஓகே, 4 ஆப்ஷன் இருக்க போகுது. 4 ஆப்ஷனோட இது மேலே பாருங்கள், இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ். இதெல்லாம் வந்து நான் இது எலக்ட்ரான்ஸ். இதை கூட்டுங்க, 17 வந்துச்சுன்னா அதான் ஆன்சரு. அட்லீஸ்ட் ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணுவீங்களா? ஓகே, ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணுவீங்களா? 4 ஆப்ஷன் இருக்குது. 2க்கு 17 வந்துச்சு, 2 18 20 வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை எலிமினேட் பண்ணிடலாம்ல. ஸோ முடிச்சிடலாம். தான் பாருங்கள், 4 10 12 17 முடிஞ்சு போச்சு, ஓகேவா? 1S2 2S2 2P6 3S2 3P5. பார்த்தீங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ இன்னொன்று போடும். இதுலேயே இன்னொன்று இருக்குது. மெயினாக நமக்கு எக்ஸாமில் கேட்கறது நோபல் கேஸை சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி கேட்பாங்க. நோபல் கேஸ்லாம் என்னதுப்பா சொல்லுங்கள் பார்ப்போம். ஈலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனான், ரேடான். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 நோபல் கேஸ். இதை இன்னட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வாயுக்கள், கேஸு, சரிங்களா? ஈலியம், நியானு, ஆர்கானு, கிரிப்டானு, ஜெனானு, ரேடான், சரிங்களா? ஒன்றும் கிடையாது. இதோட அட்டாமிக் நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணி இதெல்லாம் மஸ்ட்டு, சரிங்களா? இதோட அட்டாமிக் நம்பர் என்ன வரும்? 2. இதுக்கு என்ன வரும்? 10. இதுக்கு என்ன வரும்? 18. இதுக்கு 36. இதுக்கு வந்து பார்த்தோம்னா 54. இதுக்கு வந்து 32 ஆட் பண்ணோம்னா 86. நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்கும், 108. அவன் தான் 118. அவன் தான் என்னது? ஒரிஜினல் கேங்ஸ்டர், கடைசி எலமெண்ட், ஓஜி ஆனிஷியம் சம்திங் வரும், ஒரிஜினல் கேங்ஸ்டர், ஓகேங்களா? 2 10 இதெல்லாம் மெமரி பண்ணி ஆகணும் மஸ்ட்டு. 2 10 18. இது கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஎம்னு தெரியும், ஃபஸ்ட்டு 30 படிக்க சொல்லிட்டேன். அப்போ இந்த 3 நீங்கள் படிச்சுடுவீங்க, கரெக்டாக? நல்லா கவனிங்க. இது எத்தனை இன்க்ரீஸ் ஆகுது? 8. இது எத்தனை இன்க்ரீஸ் ஆகுது? 8. அப்படியே என்ன ஆகுது? டபுள் ஆகுது, 18 இன்க்ரீஸ் ஆகுதா? இது பாருங்கள் 18. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 32 இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 32 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த நோபல் கேஸு இந்த நோபல் கேஸு என்னென்ன ஃபார்மேட்டில் வருது? 2 2 18 18 32 32 இந்த ஃபார்மேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகேவா? ஸோ அப்போ அதையும் நம்ம படிச்சுக்கலாம். சரி, இது எதுக்கு சொல்கிறீங்கன்னா ஆப்ஷனில் இந்த மாதிரி இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒர்க்கா பார்த்தீங்களா, இந்த இதுக்கு பதில்
ஏதோ ஒன்று கொடுத்துட்டு 3s 3p தான் ஆன்சரில் இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும். யோசிங்க, 2 2 6 10 10க்கு என்னப்பா போட்டிருக்கேன்? நியான். அப்போ அதை எப்படி எழுதலாம்? அந்த இடத்துல வந்து நியானை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நியான் அப்படி போட்டு 3s to 3p5. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்படியும் இருக்கும் கொஷின் ஆன்சரில், இப்படியும் இருக்கும். ஸோ நோபல் கேஸ் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ 2 2 4 4க்கு என்ன வரும்? பெர்லியனா? சரி, பெர்லியம் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அங்கே பிஇன்னு போட்டு 2p6ன்னு போடலாம்னா போடக்கூடாது. என்ன ஆகணும்? ரூல் என்னதுன்னா, எலக்ட்ரானிக் கான்வெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நோபல் கேஸ் மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? நோபல் கேஸ் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. மேபி இந்த இடத்துல வந்து சப்போஸ் 17 இல்லாமல் ஜனான்னு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி கூட வந்திருக்கலாம். ஓகேவா? அப்படி எதனா வர மாரி நீங்கள் எதனா ஒரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். அயனுக்கு 29. அது படிச்சுக்கோங்க. கடைசி நேரத்தில் நான் எப்போ படிப்பேன்னா காலையில் இருந்து 30 அங்கே எக்ஸாம் பார்த்தோம்னா 30 மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா மறக்கும்ல. இப்போ அயன் வந்து 26, காப்பர் 29, ஜிங்க்கு தான் 30. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஜிங்க்கை வச்சு போடுவோமா? ஜிங்க்கு 30. இது புரிஞ்சவங்க நீங்கள் மட்டும் போட்டுடலாம். ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிற பாருங்க. நம்ம இது பார்த்ததும் எலக்ட்ரானிக் கான்வெக்ஷன் கொஷினில் பார்த்தாச்சு. என்ன பண்ணோம்? ரூல் நம்பர் 1, SPD எமர்ஜென்சி ஃபோர்ஸ் எழுதலாம். பின்னாடி ரஃப் இருக்கவங்களாம் எழுதியாச்சு. இப்போ நம்பர் கொடுக்கணும். என்னது? இதுக்கு 2, இதுக்கு 6, இதுக்கு வந்து 10, இதுக்கு 14. முடிஞ்சிச்சா? ஓகே. தெரிஞ்சவங்க ஃபாஸ்ட்டாக போட்டுருங்க, தெரியாதவங்க நான் சொல்கிற மாதிரி போடுங்க. SPD எமர்ஜென்சி ஃபோர்ஸ் எழுதாச்சு, 2லேருந்து எழுதாச்சு. ஏட்டம்மா ஜிங்க்குன்னா இருக்குது 30. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட்டு ட்ரீ வரையணும். இப்போ ட்ரீ வரைய போகிறோம். பார்த்துங்க, ட்ரீ என்னது? ஃபஸ்ட்டு என்னது? 1s. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? 2s 2p. ஏன்னா அந்த 30 ஃபில் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டு போகணும் தான். 3s 3p 3d. இங்கே பாருங்கள், இங்கே என்னது? 1s2 மேலே நீங்கள் போட்டு வைக்கணும். 1s2 2s எஸ்னா 2 தானே இருக்கணும். 2s2 2p6 3s2 3p6. அப்போ நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டே வாங்க பக்கம். 2 இதுனா அது 2 வந்துச்சு. இதுக்கு எத்தனை இருக்குது? 8 இருக்குது. இது பாருங்கள், 2 6 8 8 8 16 18 18 வரைக்கும் தான் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரும்? 3Dக்கு 10 தான். 3Dக்கு 10 தான், ஏன்னா அதிகமாக கிடையாது. இப்போ நீங்கள் கூட்டி பாருங்கள், 2 6 10 எத்தனை? 18. இதை கூட்டுங்க, 18 26 28 வந்துருக்கு. அப்போ இன்னும் 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க? 4s2 இதோட நிறுத்திடலாம். ஓகேவா? சப்போஸ் 29 இருந்துச்சுன்னா 4s1 வந்திருக்கும். பட் இங்கே வந்து 30 நம்ம கொடுத்ததுனால 4s2. இப்போ கூட்டுங்க, 2 2 8 18 2. ஓகேவா? இப்போ கணக்கு பண்ணுங்கள், 4 26 30 வந்துச்சா? ஓகே. இதோட என்ன பண்ணலாம்? நிறுத்திடலாம். இந்த டயக்ராம்ன்றது இதை போட்டுக்கிறோம்ல, இந்த டயக்ராம்ன்றது எல்லாத்தையும் பண்ணலாம் கிடையாது, நிறுத்திட வேண்டியதான். புரியுதுங்களா? நீங்கள் இதில் யோசிப்பாருங்களா, இங்கே 1s2 தான் வருமே, இங்கே 2 தான் ஃபில் ஆகுமே. இங்கே பாருங்கள், 2s 2p6, இங்கே 8 தான் வருமே. இங்கே 2 6 10. அப்போ இங்கே என்ன வரும்? 18. இங்கே என்ன பாருங்கள், 2 6 10. இங்கே என்ன வரும்? 14. அப்போ கணக்கு பண்ணுங்கள், 18 32. இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே 32 தான் வரப்போகுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கும் உட்காந்து போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு இடத்துல வந்ததும் இதோட நம்ம நிறுத்திக்கலாம், 30 வந்ததோட. ஓகே, புரிஞ்சிச்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு SPD, செகண்டு வரையுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். எப்படி? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி இந்த டயக்னலாக போட சொன்னேன் இந்த மாடலில். இங்கே பாருங்கள், இது வந்து 2, இந்த நம்பர் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் வந்து 2 வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி இழுத்தாச்சா? இப்போ நம்ம எழுதுங்க, 1s2 2s2 2p6 3s2. நெக்ஸ்ட் என்னது? மறுபடியும் இப்படி 3p6 4s2. அதுக்கப்புறம் என்னது? இன்சைடு 3d10. முடிஞ்சிச்சா? ஸோ எழுதிட்டோம். டங் 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 எழுதியாச்சு. இப்போ எழுதிட்டோமா? இதான் ஆன்சரு. கூட்டி வேணால் பார்த்துங்க, 4 10 12 18 20 30 வந்துச்சா? கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் பாருங்கள், 13 தான் அடிங்க. சப்போஸ் இதை வேறு எப்படி கொடுத்துருக்கலாம்,
பாருங்கள் 2 to எத்தனை 4 6 12 18. இப்போ இந்த 18 வரைக்குமே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ஷனில் இந்த 18 வரைக்குமே நல்லா பார்த்துங்க 2 4 6 10 12 18. இதுக்கு பதில் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஆர்கன் இருக்கும். இது வந்து டிடிலையும் ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் என்ன இருக்குன்னா ஆர்கன் போட்டு 4s to 3d 10ன்னு கொடுத்துருப்பான். இப்படி கொடுத்துட்ருப்பான். ஐயோ நமக்கு என்னடா தெரில அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நான் சொன்னேன் 18 அப்போ நோபல் கேஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம். ஓகேவா? இல்லை இன்னும் கொஞ்சம் சூப்பராக தெரியணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆர்கன் வேல்யூ 18 2 10 ஏதோ ஒரு வேல்யூ மிஸ் பண்ணியிருக்கேன் போல், ஈக்குவல் வரல. இருங்க, கரெக்டாக தான் இருக்குது போல். நான் மறுபடியும் இருங்க. ஓகே 2 10 12 கரெக்ட் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன் 18 10 மட்டும் கூட்டிட்டேன், 28 தான் வருதுன்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வரும். ஸோ இதுதான் ஆன்சரு. ஓகேவா? ஸோ இனிமேல் எலக்ட்ரானிக் கான்வெக்ஷன் போட்டுடலாமா? நான் உங்களுக்கு வேணால் ஒரு ஹோம் ஒர்க் தரேன். நீங்கள் என்ன இது போடுறீங்கன்னா அயன் போடுங்க. இதுக்கு அட்டாமிக் நம்பர் கண்டுபிடிச்சி நீங்கள் தான் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து அயன் போட்டாச்சா? நெக்ஸ்ட்டு வந்து காப்பர், நெக்ஸ்ட்டு வந்து அலுமினியம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வேறு என்ன கொடுக்கலாம், கொஞ்சம் ஒரு பெரிய நம்பர் தரேன். ஓகேவா? இது வந்து 45 கொடுத்துட்டேன். இதோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சி போடுங்க. இதுமாதிரி தர மாட்டாங்க, பட்டு 30 வரைக்கும் படித்தா போதும். பட் 45ஓட அட்டாமிக் நம்பர்னால் கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுங்கள், நோபல் கேஸை சப்ஸ்டியூட் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாகவும் இருக்கணும். ஸோ இதை போடுங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஆக்சிடேஷன் பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.